தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ. சென்ற நாளில் நன்மை செய்தார் மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனை, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுதே, மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிவன் இயேசுவையே நிரம்பி துதித்திடுவோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உங்கள் பிரசன்னத்துக்காக வருகிறோம். உம்முடைய கிருபைக்காக வருகிறோம். எங்களை ஆளுகை செய்கிற தேவன், ஜீவிக்கிறதற்காக நன்றி. ஆகா லேலுயா, ஆகா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஆஹாலேலுயா, 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 ஆமென். உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம எதற்கு முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாம் இன்றைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாத விஷயங்களுக்கு முதலிடம் கொடுத்து, முதலிடம் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு கடைசி இடத்தை கொடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நிறைய நன்மைகள் கிடைக்காமல் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நீதியை வச்சிருக்கிறார். என்ன நீதினா, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடினீங்கன்னா உங்களுக்கு என்னதெல்லாம் கொடுப்பேன் என்று நியாயமாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவைகளை எல்லாவற்றையும் தருவேன் அப்படிங்கிறார். அதுக்கு முந்தின பகுதிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பறவைகளை பாருங்கள், வயலை பாருங்கள், காகங்களை பாருங்கள், காட்டிலே வளரக்கூடிய புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை உடுத்து வச்சு அவைகளை போஷித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் நான் சரியாக செய்து கொண்டே இருக்கிறேன். அப்படி செய்யக்கூடிய நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா? கொஞ்ச காலம் இருந்து அழிஞ்சு போகக்கூடிய, அடுப்பில் போடப்படக்கூடிய காட்டு புஷ்பங்களுக்கு செய்கிறேன்னா உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா? செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். அப்போ தேவன் இந்த உலகத்துள்ள மற்ற உயிரினங்களையும் பறவைகளையும் வயல்வெளிகளையெல்லாம் பார்க்கலாம் நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக, கவனமாக, விருப்பமாக இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு மேலே விருப்பமாக இருந்தால் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்குற விஷயத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா, நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆகாரத்துக்காகவா, வஸ்திரத்துக்காகவா, வேலைக்காகவா, பணத்துக்காகவா, பூமிக்குரிய சம்பாத்தியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கறது தடைபடும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். என் சமூகத்துக்கு நெருங்கி வாருங்கள், என்னை சார்ந்து வாழுங்கள், பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு சோர்ந்து போய் பொருளுக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால், உலக நன்மைக்கு பின்னால் ஓடி ஓடி ஓய்ந்து போயிட்டீங்களா? எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் முதலிடம் கொடுக்க போகிறேன். தீர்மானம் எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் தேவன் நம்ம கொடுப்பாரு, குறை இல்லாமல் நடத்துவார், நிறைவாக நடத்துவார், படிப்பின் தேவையை சந்திப்பார், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தி வைப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், சொந்த வீட்டை கொடுப்பார், எல்லாவற்றையும் தருவார். நாம் செய்ய வேண்டியது முதலாவது அவருக்கு முக்கியத்துவம், முதலிடம், முதல் ஸ்தானம் கொடுக்க தீர்மானிச்சு பாருங்க. இந்த நாளிலிருந்து தேவன் உங்களுக்கு மேன்மையை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற எல்லார் மேலேயும் உங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.